base example. ஓகே, ஸோ நம்ம ஒரு எல்எல்எம் யூஸ் பண்ணி பேசிக்காக ஒரு அப்ளிகேஷன் பண்ண போகிறோம். பேசிக்காக கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பாட். நம்ம வந்து ஒரு கொஸ்டின் கேட்டால் அதை ஆன்சர் பண்ணணும். ஓகே, அவ்வளோதான். ஸோ அதுக்கு என்ன தேவை? ஒரு எல்எல்எம் தேவை. என்ன எல்எல்எம் யூஸ் பண்ணுறோம்? ஓப்பன் எல்எம் யூஸ் பண்ணுறோம், விச் இஸ் GPT 3.5 4. அப்புறம் இந்த ஃபியாஸ் ஃபார் வெக்டர் சர்ச் அப்படின்றது என்ன? வெக்டர் சர்ச்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பிப் இன்ஸ்டால் LangChain தேவை, OpenAI, இந்த ஃபியாஸ் CPU, டிக் டோக்கன் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகே, இதுதான் பைத்தான் பேக்கேஜ் மேனேஜர் பிப்ன்றது. ஓகே, ஸோ சாம்பிள் கோடு முதல்ல நமக்கு தேவையானதெல்லாம் இம்போர்ட் பண்ணிக்கணும். ஓகே, OpenAI எம்பெடிங்ஸ், ஃபியாஸ், OpenAI LLMs இருக்குல்ல, LangChain LLMஸில் OpenAI, அப்புறம் LangChainஸில் வந்து ரிட்ரீவல் QA, அப்புறம் வந்து டாக்குமெண்ட் லோடர், டெக்ஸ்ட் லோடர், அப்புறம் நிறையா நமக்கு தேவையானதெல்லாம் எல்லாமே பாரு we are getting LangChain தான். அட்வான்டேஜ் யூசிங் ஃப்ரேம்வொர்க், இதெல்லாம் நம்ம கோட் எழுத தேவை. ரைட், ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம செட் யுவர் ஓப்பன் ஏபிஐ கீ. நான் முன்னாடியே சொன்னேன் பார்த்தியா. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்எல்எம்க்கு, ஓகே, ஸோ எல்எல்எம் நம்ம அப்ளிகேஷன் இருக்குது. யூ ஆர் ரைட், திஸ் இஸ் அவர் அப்ளிகேஷன், ரைட்? சரி, லெட்ஸ் புட் அவர் அப்ளிகேஷன், OA அப்ளிகேஷன். இப்போ எல்எல்எம்க்கு நீ பேசணும்னா நடுவில் சாட் ஜிபிடி அப்ளிகேஷன் இருக்கு, கரெக்டா? சாட் ஜிபிடி இருக்கு. இந்த சாட் ஜிபிடிக்கு HTTP ரிக்வஸ்ட் கொடுத்து அது எல்எல்எம் பேஜ் உனக்கு ரெஸ்பான்ஸ் அனுப்பும். அப்போ இந்த HTTP ரிக்வஸ்ட்டை நீ வந்து சாட் ஜிபிடிக்கு கொடுக்கணும் அப்படின்னா இங்கே நீ வந்து கீ ஜென்ரேட் பண்ணணும். சாட் ஜிபிடியில் போய் யூ ஹேவ் டு ஜென்ரேட் அ கீ. அது கொஞ்ச நாள் வரைக்கும் ஃப்ரீ. அந்த கீயை வச்சாதான் நீ இதுக்கிட்ட ஏதாவது ரிக்வஸ்ட் பண்ணி கேட்க முடியும். ஸோ முதல்ல கீயை ஜென்ரேட் பண்ணி அந்த கீயை இங்கே கொடுக்கணும். இந்த OS போட்டுட்டு OPS என்வாயர்மெண்ட்ல OpenAI கீழே உன் கீயை கொடுக்கணும். இந்த கீயை கொடுத்தா தான் நம்மளால இங்கே ரிக்வஸ்ட் பண்ணி கேட்க முடியும், ரைட்டா? அடுத்தது, இது வந்து நம்மளுடைய இன்ஃபர்மேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரெஷ்கேட் பற்றிய கோர்ஸ் பற்றிய இன்ஃபர்மேஷன், ஃப்ரெஷ்கேட் பற்றிய டீடைல்ஸ் எல்லாமே இந்த டெக்ஸ்ட் ஃபைலில் இருக்கு. முதல்ல அதை என்ன பண்ணா டெக்ஸ்ட் லோடர் வச்சு லோட் பண்ணுறேன். ஓகே, ஸோ தென் யூ ஆர் காலிங் லோடர் லாட் லோட். நவ் இந்த என் டெக்ஸ்ட் ஃபைலில் இருக்கிற டேட்டாலாம் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்துருச்சு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் லோட் யுவர் டாக்குமெண்ட்ஸ். என்னுடைய பிரைவேட் டேட்டா இருக்குல்ல, ஃப்ரெஷ்கேட் சம்மந்தமான டேட்டா இருக்குல்ல, அதெல்லாம் முதல்ல நான் லோட் பண்ணிக்கிறேன். ஓகே, லோட் பண்ணிட்டு அதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதை வந்து ஸ்மால் சங்க்ஸாக என் டேட்டாவையே சின்ன சங்க்ஸாக பிரிக்கிறேன். ஓகே, அதாவது ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு இந்த கேரக்டரிஸ்டிக் ஸ்ப்ளிட்டர் யூஸ் பண்ணுறேன். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா LangChainலேருந்து எடுத்தது தான். அது எவ்வளோ சங்க் சைஸு, சங்க் ஓவர்லாப் என்ன, அது மென்ஷன் பண்ணிட்டேன்னா எனக்கு டெக்ஸ்ட்டை பிரித்து கொடுத்துரும், டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட்டர். ஓகே, ஸோ அந்த டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட்டர் வச்சு நான் என் டாக்குமெண்ட் இருக்கு பற்றியா அதை நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். இப்போ என் டாக்குமெண்ட் பாதியாக வந்துருச்சு. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதாவது நம்ம டேட்டா இருக்குல்ல, இப்போ என் டேட்டா எங்கே இருக்கு? என் டேட்டா வந்து இந்த example.txt இருக்கு. example.txt இருக்கு, கரெக்டா? அதுதான் என் டேட்டா. இந்த டேட்டாவை நான் பாதியாக பிரிச்சுட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என் டேட்டாவை வெக்டார் எம்பெடிங்ஸா மாத்த போறேன். Now what is vector embeddings? இது என்னன்னு பாப்போம். கம்ப்யூட்டர்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். vector embeddings அது என்னன்னா ஒரு நம்ம வேர்டையோ சென்டென்ஸையோ இல்லை ஒரு டாக்குமெண்ட்டையோ நம்பர்ஸா மாத்துறது. அந்த நம்பர்ஸை தான் வெக்டர்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ கிங்குக்கு வந்து நம்பர்ஸாக மாற்றினா இப்படி வருது. ஓகே, குயினை நம்பர்ஸாக மாற்றினா கொஞ்சம் டிஃபர் ஆகுது. இப்போ இதுக்கும் டிஃபரன்ஸ் பாரு. இது 0.9, இது 0.88. ஓகே, இது 0.5, 0.45, கொஞ்சம் ரிலேஷன் இருக்கா? அப்போ இந்த நம்பர்ஸை வச்சு இந்த ரெண்டு இதுக்கும் சம்மந்தம் அது கிட்ட இருக்குல்ல, புரியுதா? அப்போ ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் இப்போ நம்ம சும்மா ஒரு வேர்டை ஸ்டோர் பண்ணால் மட்டும் பத்தாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ASCII கோடு இருக்கு, கரெக்டா? யூனிகோட், UTF-8லாம் இருக்கு. UTF-8 ASCII கோடு இருக்கு. அது என்னது? லெட்டர்ஸை, அதாவது இப்போ நம்ம A ஸ்டோர் பண்றோம்னா ஏவை வந்து லெட்டரை ஸ்டோர் பண்ண முடியாது. அப்போ ஏக்கு பதிலாக 65 ஸ்டோர் பண்ணிப்போம், அவ்வளோதான். ஆனால் இங்கே எப்படின்னா ஒரு வேர்டையே லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸாக மாத்துற.
இது இந்த லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் என்ன அட்வான்டேஜ்னா இந்த லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸை வச்சு இந்த வேர்டுக்கும் இந்த வேர்டுக்கும் எவ்வளவு சம்பந்தம் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கிராஃப் இருக்குல்ல, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ், எத்தனை டைமென்ஷன் இருக்கு? சாரி, இது எக்ஸ் இது ஒய், எத்தனை டைமென்ஷன் இருக்கு? 2 டைமென்ஷன்ஸ். இதே மாதிரி இந்த வெக்டார் எம்பெட்டிங்ஸை n டைமென்ஷன்ஸ் நீ போய் ஒரு நம்பரை பிளாட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஒரு வேர்டு மட்டும் இல்லை, ஒரு இமேஜ், ஒரு டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே இது மாதிரி நம்பரா மாத்திடலாம் நீ. அப்போ ஒரு இமேஜ் இருக்குது, அதை போய் ஒரு நம்பரா மாத்தி இங்க இங்க நான் அந்த நம்பரை போய் ஸ்டோர் பண்ணிட்டேன் உன் டேட்டா பேஸ்ல. இது சம்பந்தமான மற்ற இமேஜ் எல்லாம் கொண்டு வா அப்படின்னா இந்த நம்பரை வச்சு இந்த நம்பருக்கு பக்கத்துல இருக்கிற நம்பர்ஸ் இருக்குல்ல அந்த இமேஜ் எல்லாம் கொண்டு வந்தா இந்த இமேஜுக்கும் இந்த இமேஜுக்கும் சம்பந்தம் இருக்கும். எப்படி கிங்குக்கும் குயினுக்கும் சம்பந்தம் இருக்குது. ஸோ இந்த ஏன்னா ஏஐ பொறுத்த வரைக்கும் ஒரு வேர்டுக்கும் ஒரு வேர்டுக்கும் எப்படி சம்பந்தம் இருக்குன்னு தெரியணும்ல ஏஐக்கு, கரெக்டா? அதனால இந்த வேர்ட்ஸ் இமேஜஸ் எல்லாத்தையுமே லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸா மாத்திருது. அந்த லிஸ்ட் அந்த மாத்துறதுக்கு அது ஒரு விதம் வச்சிருக்குது. அந்த லிஸ்ட் ஆஃப் அந்த நம்பர்ஸ் இருக்குல்ல அந்த நம்பர்ஸை வச்சு ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் என்ன சம்பந்தம், ஒரு இமேஜுக்கும் இன்னொரு இமேஜுக்கு என்ன சம்பந்தம், அதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்ப இங்க என்ன பண்றாங்கன்னா நம்மளுடைய அப்ளிகேஷன்ல நம்மளுடைய டேட்டாவை இந்த மாதிரி நம்பர்ஸா வெக்டர் எம்பெடிங்ஸா மாத்துறாங்க. ஓகே, சோ எங்க மாத்துறாங்க அப்படின்னா, சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் பிரிண்டர் இருக்கா, இப்ப ஓபன் ஏஐ எம்பெடிங்ஸ் அப்படின்னு இருக்கு. ஓகே, ஓபன் ஏஐ எம்பெடிங்ஸை போட்டு உன்னோட டாக்குமெண்ட்டை கொடுக்குறியா, இதானே உன் டேட்டா டாக்குமெண்ட். அப்புறம் ஏதோ எம்பெடிங்ஸை கொடுக்குற, எம்பெடிங்ஸை கொடுத்துட்டு இந்த FIASS இருக்குல்ல அது என்னன்னு அப்படின்னு பார்ப்போம். அது வந்து ஒரு வெக்டர் ஸ்டோர், எக்ஸ்பான்ஷன். Facebook AI similarity search is an open source library developed by Meta for efficiently storing and searching large text of vector embeddings. வெக்டர் எம்பெடிங்ஸ் அதாவது நம்பர்ஸை ஸ்டோர் பண்றதுக்கும் சர்ச் பண்றதுக்கும் இருக்கிற ஓபன் சோர்ஸ் லைப்ரரி, அதுதான் இந்த ஃபியாஸ் என்றது. இது வந்து Facebook AI similarity search, ரைட்டா? ஸோ அந்த அப்ப என்ன பண்ற, அதை எம்பெடிங்ஸா மாத்தி இந்த FISல இது வெக்டார் இங்க போய் ஸ்டோர் பண்ணிடுற. உனக்கு இந்த FI போய் ஃப்ரம் டாக்குமெண்ட்ஸ் போட்டு ஸ்டோர் பண்ணா உனக்கு ஒரு வெக்டார் ஸ்டோர் கிடைச்சிருச்சு. அப்போ உன் டேட்டாவை ஸ்டோர் பண்ணிட்ட. ஸோ என்னென்ன பண்ணிக்கிறது வரைக்கும் டேட்டாவை எடுத்துருக்கிற, உன் டேட்டாவை ஸ்பிட் பண்ணிருக்கிற, டேட்டாவை எம்பெடிங்ஸா மாத்தி இந்த ஃபியாஸ்ல போய் ஸ்டோர் பண்ணிட்ட. உன் டேட்டாவை தான் இது வரைக்கும் ஸ்டோர் பண்ணிருக்க, ரைட்? நெக்ஸ்ட் என்னன்னா அடுத்தது இந்த ரிட்ரீவல் QA ஃப்ரம் செயின், இந்த காம்பனன்ட் இருக்குல்ல இது மட்டும் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். ஒரு QA செயின் கிரியேட் பண்ற, ரைட்டா? ஒரு QA செயின் வந்து அந்த செயினை தான் வந்து நீ வந்து query பண்ற. ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு செயின் கிரியேட் பண்ணணும். ஏன் செயின் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம இதுல பாத்தீங்கன்னா நம்ம அப்ளிகேஷன் வந்து டைரக்டா ChatGPTல பேச போறது கிடையாது. நம்ம அப்ளிகேஷன் என்ன பண்ணணும்னா நம்ம வெக்டர் எம்பெடிங்ஸ் இருக்குல்ல, நம்ம வெக்டர் எம்பெடிங்ஸ்ல இருந்து டேட்டாவை எடுத்து அப்புறம் நம்ம கொரி கூட டேட்டா சேர்த்து அனுப்பணும். அப்ப நம்ம செயின்ல வந்து இதுதான் செயின். ஓகே, இது நம்ம அப்ளிகேஷன். அப்ப முதல்ல ஃபர்ஸ்ட்ல செயின் என்ன பண்ணணும், டேட்டாவை வெக்டர் டேட்டா இருந்து எடுக்கணும், அதுக்கப்புறம் தான் ChatGPTக்கு அனுப்பணும். ரெண்டு மூணு வேலை பண்ணணும். அதுக்கு தான் இந்த செயின் கிரியேட் பண்றோம். அப்ப செயின் கிரியேட் பண்ணும்போது எந்த LLM கூட பேசணும் அந்த LLM கொடுக்கணும். ஓகே, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இது என்னன்னா அப்படின்றத நம்ம இன்னும் கொஞ்சம் டீடைல்டா பார்ப்போம். ஓகே, இது let's rub this off so that you are clear. ஓகே, இப்ப you are creating a retrieval QA chain. ஓகே, ரிட்ரீவல்னா என்ன, எடுக்கிறது. ஸோ டேட்டாவை எடுக்கிற ஒரு செயினை கிரியேட் பண்ற.
ஓகே, அது எதுக்குன்னா இட் இஸ் allow you to answer based on external டாக்குமெண்ட் இருக்குல்ல, வெக்டார் டேட்டாபேஸ் ஸ்டோர் பண்ணிருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி நீ கொரி எடுக்கலாம். ஸோ அதுல என்ன பண்ணுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் கீ காம்பனன்ட் வந்து retrieval QA from chain type. இது வந்து இந்த QA pipeline இருக்குல்ல, let's ask it, what is this QA pipeline? What QA stands for? Query analysis. Question answering. In the context of AI and NLP processing, QA pipeline is the system that answers questions. அவ்வளவுதான், question answering. பைப்லைன்னா ஒரு பைப் மாதிரி, அதுல என்னென்ன நடக்குது. இப்போ நம்ம பைப்லைன்ல என்ன இருக்குது, நம்ம வெக்டார் டேட்டா எடுக்கணும், அப்புறம் சாட்ஜிபிட்ட கேட்கணும், அப்புறம் ஒரு எல்எல்எம் கேட்கணும். அந்த பைப்லைன்ல இந்த வேலை நடக்குது. ஸோ கொஸ்டின் ஆன்சரிங் பைப்லைன் தான் QA லைன். ஸோ ஒரு QA பைப்லைன் நீங்க கிரியேட் பண்றோம். அந்த QA பைப் கிரியேட் பண்றதுக்கு இதுதான் மெத்தட், retrieval QA from chain type. ஸோ இது கூட பார்த்தோம்னா retrieval QA அப்படின்றது வந்து இட் இஸ் ஆல்ரெடி ஃப்ரம் இந்த லாங் செயின் செயின்ஸ்ல இருந்து இருக்குது. அதுல இருந்து ஒரு பைப்லைன் நம்ம கிரியேட் பண்றோம். நம்ம போய் கொரி பண்றதுக்கு ஒரு பைப்லைன் கிரியேட் பண்றோம். ஸோ பைப்லைன் கிரியேட் பண்றதுக்கு ஸோ என்னென்ன தேவை அப்படின்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா திஸ் ஹெல்ப் மெத்தட் கிரியேட் QA பைப்லைன் வேர் யூ இன்புட் அ கொரி. ஓகே, நம்ம ஒரு கொரி கொடுப்போம். அதாவது எனக்கு ஃப்ரெஷ்கேட்ல என்ன கோர்ஸ் வேணும், கோர்ஸ்லாம் இருக்கு அப்படின்றது கொரி. இது ரிலவென்ட் டாக்குமெண்ட்ஸ், இட் ரிட்ரீவ்ஸ் ரிலவென்ட் டாக்குமெண்ட் யூசிங் தி ரிட்ரீவர். நம்ம வெக்டார் டேட்டா இருக்குல்ல, அதுல இருந்து தேவையான டாக்குமெண்ட்ஸை ரிட்ரீவ் பண்ணுது. தென் இட் பாசஸ் அந்த டாக்குமெண்ட்டையும் நம்ம கொஸ்டினையும் எல்லாருக்கும் பாஸ் பண்ணுது. நம்ம கொரி என்ன, வாட் இஸ் த ஃப்ரெஷ்கேட் கோர்ஸ், அந்த டாக்குமெண்ட் என்ன இருக்கும், ஃப்ரெஷ்கேட் கோர்ஸ் டீடைல்ஸ் தான் இருக்கும். ரெண்டுத்தையுமே எல்லாருக்கும் பாஸ் பண்ணுது. ஃபைனலி எல்லாம் ஆன்சர், இந்த டாக்குமெண்ட்டை பேஸ் பண்ணி ஆன்சர் ஜெனரேட் பண்ணுது எல்லாம், அதை நம்ம எடுத்துக்கணும். ரைட். ஸோ இப்போ நம்ம இந்த QA பைப்லைன் கிரியேட் பண்றதுக்கு முதல்ல எந்த LLM யூஸ் பண்ணணும் அதை தான் இங்கே மென்ஷன் பண்றோம். ஓப்பன் ஏஐ டெம்பரேச்சர் 0, நம்ம ஓப்பன் ஏஐ மாடல் யூஸ் பண்றோம். GPT 3.4 இல்லை 4 இருக்கலாம். டெம்பரேச்சர் 0னா the model will respond deterministically. அதாவது இது டெம்பரேச்சர் 0னா அது வந்து மாடல் எவ்வளோ டைம் எடுத்துக்கலான்ற மாதிரி அதை ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு. டிட்டர்மினிஸ்டிக்லினா அது எவ்வளோ டைம் எடுத்துக்குதோ அது வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் தான் எடுத்துக்கும். அது கண்ணா முன்னாடி இஷ்டத்துக்கு மாறிட்டே இருக்காது. அது எவ்வளோ டைம் எடுத்துக்கணுன்றதை நீ டிட்டர்மைன் பண்ண முடியும். அதை தான் டிட்டர்மினிஸ்டிக்லி அப்படின்றாங்க. ஓகே, ஸோ டெம்பரேச்சர் 0ன்னு கொடுத்தீங்கன்னா அது இவ்வளோ டைம் கூட ரிட்டர்ன் பண்ணிட்டு போகணும் டேட்டா. ஓகேவா? அப்புறம் செயின் டைப் வந்து ஸ்டஃப்ன்றாங்க. செயின் டைப்னா என்ன, எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும். கரெக்டா? இப்போ இங்க இருந்து டேட்டா எடுக்கணும்ல, அந்த டேட்டா எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து அதுக்கப்புறம் எல்லாம் கொடு அப்படின்னா தான் ஸ்டஃப். ஸ்டஃப்னா எல்லா டேட்டாவையும் மொத்தமா எடுக்கும். ஓகே, இது மேப் ரெடியூஸ் அப்படின்னா உன் டாக்குமெண்ட்டே இருக்குன்னா ஒரு டாக்குமெண்ட் தனித்தனியா போகும். செயின் டைப் அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு டாக்குமெண்ட் எடுத்து அதுக்கு ஒரு ரிக்வஸ்ட் போவோம், அடுத்த ஒரு டாக்குமெண்ட் எடுத்து அடுத்த ஒரு ரிக்வஸ்ட் போவோம். ஓகே, ஸோ ஸ்டஃப்னா எல்லா டாக்குமெண்ட் ஒன்னா எடுக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ரீடிஃபைன் இருக்கு. ஓகே, இப்போ இதுதானே 3 பார்த்தோம். ஃபர்ஸ்ட் என்ன NLM, அப்புறம் என்ன செயின் டைப்பு, அப்புறம் நீ வந்து என்ன வெக்டர் ஸ்டோர் சொல்லணும்ல, எந்த டேட்டா ஸ்டோர் பண்ணியிருக்க, எங்கிருந்து டேட்டா ரிட்ரீவ் பண்ணணும். அப்போ உன்னுடைய வெக்டர் ஸ்டோர்ல தான் டேட்டா ஸ்டோர் பண்ணிருக்க, அந்த வெக்டர் ஸ்டோரை கொடுக்கணும். 3த்தையும் கொடுத்துட்டோன்னா உனக்கு ஒரு செயின் கிரியேட் ஆயிடுச்சு. அந்த செயின் அப்போ நீ கொரிய வச்சுக்கோ, அந்த செயினை வந்து கொரிய ரன் பண்ணலாம். அப்போ இந்த செயின் வந்து என்ன எல்லாம் சொல்லிட்ட, எப்படி டேட்டா ரிட்ரீவ் பண்ணுற வெக்டர் டேட்டாவும் கொடுத்துட்ட. உன் கொரிய வந்து கொடுத்த அப்படின்னா அந்த கொரிய எடுத்துட்டு உனக்கு இந்த LLM இருந்து ரெஸ்பான்ஸ் வந்துடும். அந்த நீ பிரிண்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா உன் ஃப்ரெண்ட் காமிச்சிக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் அ பேசிக் RAG system works with LangChain.